கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வந்து சொந்த வீடு இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். போன வருஷம் அன்பரின் பதத்தில் கூட்டத்தில் வந்துட்டு சொந்த வீடுக்காக ஜெபம் பண்ணிட்டு போயிருந்தோம். அப்போ செப்டம்பர் மாதம் வந்து ஒரு பாதி கட்டின வீடை வந்து ஆண்டவர் வாங்க உதவி செஞ்சார். எதிர்பாராத நேரத்தில் கிடச்சிது. அந்த வீட்டையும் வந்து திருப்பி முடிக்கிறதுக்கும் கொஞ்சம் சில தடைகள் வந்தது. அதையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தப்போ இந்த வருஷம் மே மாதம் 24ஆம் நல்லபடியாக அந்த சொந்த வீட்டை பால் காய்ச்சி சொந்த வீட்டில் எல்லாருமா குடியேறதுக்கு தேவன் உதவி செய்தார். தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சுகன்யா. இவர் என் கணவர். நாங்கள் திருப்பூர்லேருந்து வரோம். போன மாதம்தான் நாங்கள் முதல்ல அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கில் அட்டன் பண்ணணும். ஆனால் எவ்வளவோ கிட்டத்தட்ட வருஷ கணக்காக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஒரு முறை கூட எங்களால் வர முடியல. ஆனாலும் அன்னைக்கு காலையில் அங்கிளுடைய மீட்டிங்கில் உனக்காய் நான் வழி திறப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணார் கிராஸ் டிவியில். சரி, கர்த்தர் அழைச்சிட்டாரு, இனி எப்படி இருந்தாலும் அவர் நம்மளை கூட்டிகிட்டு போவார். ஆனால் 11 மணிக்கு எங்களுக்கு ட்ரெயின். 10 மணி வரைக்கும் எங்கள் கையில் ஒரு பைசா காசு கிடையாது. எந்த நம்பிக்கையில் கிளம்புறதுன்னு தெரியல. ஆனால் கர்த்தர் அழைச்சாரு, நம்மளை அவர் கூட்டிகிட்டு போவார். சந்தோஷமாக கிளம்புங்கன்னு சொல்லி நாங்கள் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனும் வந்துட்டோம். திடீர்னு 3000 ரூபா பணம், நாங்கள் கேட்டது 2000 ரூபா, ஆனால் 3000 கொடுத்து எங்களை சந்தோஷமாக அனுப்பி வச்சார். ரெண்டாவது, நாங்கள் இங்கே மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போன அன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுதும் சங்கரிக்கப்பட்டான். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இவர் தொழில் போட்டி காரணமாக சம்பள பணம் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. ஆனால் அவருக்கு வயசு 70ங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக இனி நீங்கள் வேலைக்கு வேண்டாங்க ஐயான்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக இவரை கத்தி எடுத்து குத்த வந்துட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனாலும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை நிச்சயம் நிறைவேறும். அடுத்த மாதம் நான் போய் அன்பரின் பாதத்தில் சாட்சி சொல்லுவேன், ஏசப்பா எங்களை அழைச்சவர் நீங்கள் தானேன்னு சொல்லி நம்பிக்கையோட வந்தோம். கர்த்தர் பாருங்க, திடீர்னு குத்தம் வந்தவர் அவர் கரத்திலேயே அது பற்றுச்சு. கடவுள் அவரை கூட்டிட்டும் போயிட்டார் ஊரை விட்டு. இப்போ நாங்கள் சந்தோஷமாக கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். ஜீவனை பாதுகாத்தாரு, அதுக்காக அவருக்கு நன்றி. அங்கிளுக்கும் நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையிட்ட நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சிலர் நினைக்கிறீங்க, நான் பட்டு போன மரம் மாதிரி பட்டு போயிட்டேன் பிரதர், இனி துளிர்க்காது பிரதர், இனி வாய்ப்பில்லை பிரதர், பட்டு போயிட்டேன், இலையெல்லாம் உதிர்ந்து போச்சு, இதுக்கு மேல துளிர் விடுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நம்பிக்கையோட பைபிளை அப்படியே கையில் எடுத்து நான் சொல்ற வசனத்தை நீங்க வாசிக்க போறீங்க. யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்படியே அவர் உம்மையும் உங்களையும் நெருக்கத்திலிருந்து விலக்கி வெளியே கொண்டு வந்து ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உங்களுடைய போஜன பந்தி, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய வேலை இனி கொழுமையான பதார்த்தங்களினால, நிறைவான செல்வங்களினால நிறைந்திருக்கும் என்று நிறைஞ்ச மனசில் ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் ஆசீர்வதிக்கிறேன். சரி, இன்னைக்கு ஒடுக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை செய்ய போகிறார்? முதலாவது, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதி செய்வாராம். எடுத்து வாசிங்க. சங்கீதம் 103:6 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நிறைய பேர் எனக்கு நீதி கிடைக்கல, நான் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறதுனால எல்லாரும் என்ன சிலர் சொல்ல கிள்ளு கீரை மாதிரி, அது என்ன கீரை எனக்கு தெரியாது, மக்கள் பேசுகிற அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் நான் கிள்ளு கீரை மாதிரி அப்படின்னா கிள்ளி போடுற ஒரு கீரை மாதிரி ஒரு செடி மாதிரி மாறிட்டேன் இல்லை. ஆனால் என்ன தான் இருந்தாலும் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு விசுவாசம் சொல்லும், எனக்கும் ஒரு காலம் வரும், அப்போ நான் பேசிக்கிறேன். ஆமேன். கிள்ளுக்கீரைன்னு சொல்லிடுவோம். இன்றைக்கி என்னை பார்த்தா உங்களுக்கு கிள்ளுக்கீரை மாதிரி இருக்குதில்ல, ஆனாலும் நான் சொல்கிறேன், இப்போ நீ எழுதி வச்சுக்கோ, எனக்கும் ஒரு காலம் வரும், எனக்கும் ஒரு காலம் வரும் என்கிற வார்த்தை தான் விசுவாச வார்த்தை. அந்த விசுவாசம் தான் அந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கையை உங்களுக்கு ஒரு நாளில் கொண்டு வர. ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிற உனக்கு
நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கலன்னு வந்தீங்கன்னா உன்னுடைய வழக்குகளை எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் விசாரிக்கிறார். என்ன வழக்காக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல லாகாபூர்வமான ஒரு வழக்கில் நீங்கள் சிக்கி இருக்கலாம், இல்லாவிட்டால் வியாபாரம் பண்ணுகிற இடத்துல டிஸ்பியூட் ஏதோ ஒரு வழக்கு உங்களுக்கு விரோதமாக போடப்பட்டிருக்கலாம். அது கவர்மெண்ட் சைட்லேயோ ப்ரைவேட்டோ இல்லைன்னா பப்ளிக்கோ யாரோ ஒருத்தர் உன் பேரில் ஒரு வழக்கை போட்டிருக்கலாம். இல்லாவிட்டால் வாரிசுதாரர் வேலைக்காக நீ கேட்ட மனு நிராகரிக்கப்பட்டதுனால அதுக்காக நீங்கள் வழக்கு போட்டிருக்கலாம். நியாயமாய் உனக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்காக நீ ஒரு வழக்கு போட்டிருக்கலாம். நியாயமாய் உனக்கு வர வேண்டிய ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் பணம், ஏதோ ஒருத்தர் குடும்பத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கலாம், ஒருத்தர் மரித்திருக்கலாம், அந்த இன்சூரன்ஸ் பணம் உங்களுக்கு தேவைப்படுகிற சூழ்நிலை சரியாக இப்போ உங்களுக்கு தேவைப்படுற நேரமாக இருக்கும், அது வரமாட்டேங்குது, அதை நிராகரிக்கிறாங்க, தரமாட்டேன்றாங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு விசாரிக்கிற ஒவ்வொருவருடைய பின்னணியில் என்னென்ன வழக்கு. நீங்கள் எல்லாம் வழக்குன்னு ஒன்று என்ன நினைக்கிறீங்க? எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் போனால் தான் வழக்கு, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் வழக்கு. இது இல்லாமல் நிறைய வழக்குகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையிலே வழக்கு இருக்குது, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே நிறைய வழக்குகள் இருக்கிறது. இந்த வழக்குகளை எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் விசாரித்து இதெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றார். இந்த வழக்குகளுக்குள்ள எல்லாம் முடிவு கொண்டு வந்து உங்கள் குடும்பத்தை ஒரு சமாதானமான ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வர்றார். எனவே உங்கள் குடும்பத்தில் எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது. உங்களுக்காக நிறைய தூதர்கள் சில வேலைகளை செய்வதற்காக புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். என் ஆவிக்குரிய தரிசன கண்களில் பார்க்கிறேன், அதை உங்களுடைய சொந்த கண்களில் நீ காணும். ஹல்லேலூயா! யாரை மடக்கவே முடியலை, சமாளிக்கவே முடியலை, கன்வின்ஸ் பண்ணவே முடியலைன்னு நினைச்சிங்களோ, நீங்கள் போகிறதுக்குள்ளால அவங்கள பட்டி பாம்பு மாதிரி அடக்கி ஆண்டவர் வச்சிருப்பார். ஹல்லேலூயா! இதெல்லாம் இன்றைக்கு நடக்கும். இவைகள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட உனக்கு நியாயம் செய்கிற லிஸ்ட்ல வருது. ஒடுக்கப்பட்ட உனக்கு நியாயம் செய்யும் பொழுது இது எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு விடிவு காலத்தை தருவார். ஒருவேளை அந்த இன்சூரன்ஸ் பணத்துக்காக வேண்டி வக்கீல் உங்கள்கிட்ட வேற மாதிரி ஏதோ சொல்லி என்னமோ பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அந்த காரியத்தில் தலையிடுறேன்னு சொல்றாரு. அது ஆண்டவருக்கு லேசான காரியம். சில நேரங்களில் நமக்கு என்ன கஷ்டம் எதனால வருதுன்னு நமக்கு தெரியாது. நான் எந்த பாவமும் பண்ணலையே, அடுத்தவனை அலைய விடுறது பாவம், அடுத்தவனை அலைய விட்டு வேடிக்கை பார்க்கறது பாவம், அடுத்தவனை அலைய விட்டு ஆசை வார்த்தை காட்டி நாளைக்கு வா, நாளைக்கு தரேன்னு சொல்லி கடைசியாக 10 நாள் அலைய விட்டுட்டு நான் தரமாட்டேன்னு சொல்லுகிறது உனக்கு வேதனையை கொண்டு வரும். நிறைய பிள்ளைங்க அப்படிதான் சொல்ல, நான் எந்த பாவமும் பண்ணலை. இதெல்லாம் பாவம். பாவம் என்று தெரியாமலே நிறைய பாவங்களை நாம் நம்முடைய குணாதிசயத்தின் ரூபத்தில் நம்ம செய்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஒரு முடிவை கொண்டு வரணும். அடுத்தவங்களை தயவு செய்து அலைய விடாதீங்க. இன்னைக்கு ஒருவேளை இன்சூரன்ஸ் கேஸில் நீங்கள் அலைஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் துரிதமாய் அந்த ஃபைலை எடுத்து இம்மீடியட்டாக அதை கிளியர் பண்ணி உனக்கு அந்த பணத்தை ஆண்டவர் ரெடி பண்ணி வைப்பார். ஹல்லேலூயா! சிலர் யோசிக்கிறீங்க, எனக்கு டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு பிரதர், டெய்லி கோர்ட்டுக்கு எடுத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன், நான் போய் நிற்பேன், ஆனால் எதிர் சைடில் உள்ள என் புருஷன் வரமாட்டார், நான் போய் நிற்கிறேன், என் மனைவி வீட்டில் வரமாட்டாங்க, இதனாலே நான் வேதனைப்படுறேன், என்னை அலைய விடுறாங்க, கோர்ட்டுக்கு எடுத்துக்க அலைய விடுறாங்க. இன்னைக்கு உன்னுடைய டைவர்ஸ் கேஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு கேன்சல் பண்ணி உன்னை வாழ வைக்கிறதுக்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! முரட்டாட்டமுள்ள உன்னுடைய மனைவியை ஆண்டவர் இன்றைக்கு சந்திப்பார். முரட்டாட்டமுள்ள உன்னுடைய புருஷனை கர்த்தர் இன்றைக்கு சந்திப்பார். உன் மருமகனை சந்திப்பார், உன் மருமகளை சந்திப்பார். இன்னைக்கு பிறகு உன் குடும்பத்தில் வேதனை பிரிவினை இருக்கவே கூடாது. ஏன்னா ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவர். ஒருவேளை உன் மனைவியே உன்னை ஒடுக்கி இருக்கலாம், மனைவி குடும்பத்தார் உன்னை ஒடுக்கி இருக்கலாம், உன்னுடைய புருஷன் குடும்பத்தார் உன்னை ஒடுக்கி ஓரங்கட்டி வச்சிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவரே, கணவன் மனைவி குடும்பம் அப்படின்னாச்சுன்னா போக்கும் வருத்தமாக மாமனார் வீட்டுக்கு சம்மந்தி வீட்டுக்கும் போயிட்டு வர்றது தான், அதான் ஒரு வாழ்க்கை, அதான் சந்தோஷமான வாழ்க்கை. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் எங்களுக்கு அந்த குடுப்பனை இல்லை, இன்னைக்கு அந்த குடுப்பனை ஆண்டவர் தருவார். சம்மந்திகிட்ட பேசவே மாட்டேன்னு சிலர் சொல்லுவாங்க, ஆனால் இன்னைக்கு பிறகு சம்மந்தி ஒன்றை தேடி வர கர்த்தர் உதவி செய்வார். ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை சம்மந்தி வீட்டில் எங்களை அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க, என் பிள்ளையை பார்க்க அலோவ் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்னைக்கு அந்த வழக்குகளை எல்லாம் ஆண்டவர் விசாரிக்கிறார். முதல்ல உன் வீட்டுக்கு உள்ளிருக்கிற வழக்குகளை விசாரிக்கிறார். யாருக்கும் வெளியே தெரியாம பொதிஞ்சு 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 கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க, வெளியே தெரிஞ்சா கேவலன்னு சொல்லிட்டு வீட்டு வழக்குகளையும் வீட்டு காரியங்களையும் பொதிஞ்சு 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 வச்சோம். இன்னைக்கு பஸ்ட் ஆகிற நிலைமையில இருக்கு. பஸ்ட் ஆகிட்டுன்னா ஊருக்கே தெரிஞ்சிருமே, தலை காட்ட முடியாதுன்னு நினைக்காதீங்க. பஸ்ட் ஆகிறதுக்குள்ளால
அதில் ஒரு நல்ல சுமூகமான ஒரு முடிவை கொடுத்து அந்த வழக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உங்கள் குடும்பம் மறுபடியும் மலைமேல் உள்ள பட்டணம் போல ஆண்டவர் எழும்பி பிரகாசிக்க வைப்பதற்கு. ஹல்லேலூயா. உன் குடும்பம், உன்னுடைய வாழ்க்கை மறுபடியும் மேட்டின் மீது அரண்மனை போல நிலைப்படும். நல்லா குலைஞ்சு போயிட்டேன்னு நினைக்கிறீங்களா? குடும்பமே நல்லா குலைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு மேலே எப்படி ஒட்ட வைக்கிறதுன்னு தெரியலன்னு நினைக்கிறீங்களா? ஒட்ட வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். எல்லாத்தையும் ஒட்ட வைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறார். அவர் இணைப்பார், சேர்ப்பார். அவர் சேர்க்கிறவர், இணைக்கிறவர், பிரிக்கிறவர் அல்ல, உடைக்கிறவர் அல்ல. குடும்பங்களை அவர் அணைக்கிறவர். இன்னைக்கு சிதறி கிடக்கிற உன்னுடைய குடும்பம், இடிக்கப்பட்டு கிடக்கிற உன்னுடைய குடும்பத்தை கர்த்தர் அப்படியே கூட்டி சேர்த்து உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல சமாதானத்தையும் நிம்மதியும் கொடுத்து உங்களை நிம்மதியாக வாழ வைப்பார். ஹல்லேலூயா. அது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆமென். இல்லை, உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட சில வழக்குகள் இருக்கலாம். கஷ்டப்பட்டு வாங்கினது ஒரு சிலர் நினச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள் கூட பேசுகிறார். கஷ்டப்பட்டு வாங்கினோம் பிரதர், நான் இவ்வளோ பணம் கொடுத்து இத்தனை லட்சம் கொடுத்தேன் பிரதர், இப்போ போயாச்சுன்னா இது எனக்கு சொந்தன்னு ஒருத்தர் உரிமை கொண்டாடுறாரு பிரதர். அவர் பார்த்தாச்சுன்னா அவரும் டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஏமாந்து வந்திருக்கிறேன் ஐயா, நான் ஏமாற்றப்பட்டுட்டேன், எனக்கு சொந்தன்னு சொல்கிறேன்னு அந்த ப்ராப்பர்ட்டியா இல்லை, என்னை ஏமாற்றி விற்று என் தலையில் கட்டிட்டானா ஒன்றுமே தெரியலையே, என் பல லட்சங்களை நான் அதில் போட்டுட்டேனே, எனக்கு என்னதான் பதில்? இதுக்கு என்ன பதில்? பதில் இல்லை, பதில் இல்லைன்னு இருக்கிற. அதுக்கு பதில் செய்கிறவன், ஒடுக்கப்பட்ட உனக்கு நீதி செய்யும்படி நீ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு வாங்குற அந்த செல்வத்தை உன் கையில் கொண்டு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் போய் நீங்க வேற யார்கிட்டையும் போய் இதை வழக்காட முடியாது, யாரிடத்துல இதை போய் சொல்லி நீ மீட்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக நான் வழக்காடுவேன், உனக்காக நான் யுத்தம் செய்வேன், உனக்காக யாவற்றையும் நன்மையாய் செய்து தருவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு லேசான காரியம். எல்லா வழக்குகள், என்னென்ன வழக்குகள் எந்தெந்த ரூபத்தில் எப்படியெல்லாம் வந்துச்சுன்னு தெரியல. இப்படியே ஒரு ரூபத்தில் பிரச்சனை வருமா, இப்படியே ஒரு ரூபத்தில் எனக்கு சோதனை வருமா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உனக்கு சகாயம் செய்கிற நாள். கர்த்தர் உனக்கு தயவு செய்கிற காலமும் குறித்த நேரமும் வந்திருக்கிறது. சிலர் மேலே சில பழி போடப்பட்ட வழக்குகள். நீ எந்த டவுரி கொடுமையும் பண்ணியிருக்க மாட்டான், ஆனால் உன் பேரில் ஒரு டவுரி கொடுமை வழக்கு. நல்லா தான் வச்சுருந்துருப்போம் மனைவி, ஆனால் மனைவி அதுக்கு எதிர்மறையாக வந்து உன்னை வேதனைப்படுத்தி உன்கிட்ட ஏதாவது ஒன்றை பிடிக்கிட்டு போனேன்னு நினச்சா ஆண்டவர் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் இன்றைக்கு நீதி செய்கிற நியாயாதிபதியாய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பலன் உள்ளவங்களுக்குனாலும் பலனே இல்லாதவங்களுக்குனாலும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்களுக்குனாலும் இல்லாதவங்களுக்குனாலும் உதவி செய்வது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி அப்படியே நிற்போமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், பூமி கொள்ளாத ஆண்டவர். நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் ஜெபித்ததற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர். என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. நீர் சொன்னீர், நெருக்கத்தில் இருக்கிற உன்னை, ஒடுக்கத்தில் இருக்கிற உன்னை விசாலத்திலே கொண்டு வருவேன் என்று சொன்னீர். என் பிள்ளைகளுடைய தொழில் வாழ்விலே ஒரு விசாலம் வரட்டும். என் பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்திலே விசாலத்தை, ப்ரமோஷனை, இன்கிரிமென்ட்டை என் பிள்ளைகள் பார்க்கட்டும். ஊழியத்திலே ஒரு விசாலத்தை என் பிள்ளைகள் காண்பார்களாக. படிப்பில் ஒரு விசாலத்தை என் பிள்ளைகள் காண்பார்களாக. சுருங்கி போயிருக்கிற கற்பம் விசாலம் அடையட்டும். சுருங்கி போயிருக்கிற எந்த உறுப்புகளா இருந்தாலும் இன்றைக்கு ஒரு விசாலத்தை என் பிள்ளைகள் பார்க்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, ஒடுக்கப்பட்ட என் பிள்ளைகளுக்கு நியாயம் நீதி செய்வேன் என்று சொன்னீரே. நீதிக்காய் போராடி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு நீதி செய்கிற நியாயாதிபதியாய் எழுந்தருளி வருவீராக. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்களா. குடும்ப வழக்குகள், இவருடைய வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்கிற வழக்குகள், இவருடைய சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் விசாரித்து இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக.
எனக்கு நீதி கிடைக்கவில்லையே, எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லையே, இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா எனக்கு நீதி கிடைச்சிருக்குமே, நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேனே என்று கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு பரலோகத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கின்றத இவர்கள் பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால என் பிள்ளைகளுடைய வழக்குகள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரட்டும். இவர்களுக்கு எதிர்மறையாய் இல்லை, இவர்களுக்கு சாதகமாய் வருவதாக இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.